السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆ செய்தவனாக எனது இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கின்றேன். தஃப்சீரு சூரத்துல் கஹஃப், சூரத்துல் கஹஃபுடைய விளக்கங்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த வகுப்பை நாம் தொடங்கி இருக்கின்றோம். சென்ற வகுப்பில் அந்த சூரா சம்பந்தமான ஒரு மேலோட்டமான ஒரு சில செய்திகளையும் அந்த சூரா தொடர்பாக வந்திருக்கக்கூடிய ஒரு சில சிறப்புகள் சம்பந்தமாக நாம் பார்த்திருந்தோம். அதேபோல் சென்ற வகுப்பில் எந்தெந்த புத்தகங்களில் இருந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோம் என்று சொல்லும்போது தெரியாமல் தஃப்சீர் அல் குர்துபி என்று சொல்வதற்கு பதிலாக தாரகுத்னி என்று சொல்லப்பட்டது. தாரகுத்னி ஹதீஸ் கிதாப், தாரகுத்னி ஹதீஸ் கிதாபு. தஃப்சீர் அல் குர்துபி நாம் போன வகுப்பில் சொல்ல வந்தது. தஃப்சீர் இப்னு கசீர், தஃப்சீர் அல் குர்துபி, தஃப்சீர் அத் தபரி, தஃப்சீர் அஸ்ஸஅதி, இது போன்ற புத்தகங்கள் தான் பெரும்பாலும் இதிலிருந்து செய்திகள் எடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட புத்தகங்கள். சரிங்களா? இப்போ அல்ஹம்துலில்லாஹ் சென்ற வகுப்பு வரைக்கும் ஒரு சில செய்திகளை இந்த சூறாவினூடாக மேலோட்டமாக நாம் தெரிந்து கொள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய தினம் வசனங்களை நாம் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலாவது வசனமாக அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த மாதிரி தஃப்சீருடைய வகுப்புகள் படிக்கும்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, படிக்கக்கூடிய வசனங்களை மனனம் செஞ்சிடணும். ஏன்னா அது கொஞ்சம் இலகுவாக இருக்கும். ஏன்னா இப்போ நான் அந்த வசனத்தில் தஃப்சீர் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வசனத்தை நம்ம பல முறை திரும்ப திரும்ப படிப்போம். அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை திரும்ப திரும்ப படிப்போம். ஒட்டுமொத்தமாக இந்த வசனம் எந்த அர்த்தத்தை சொல்ல வருது அப்படின்னு நம்ம படிப்போம். ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லது ஒவ்வொரு அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வாக்கியங்களும் என்ன அர்த்தத்தை தருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? அந்த அடிப்படையில் இந்த தஃப்சீர் படிக்கும்போது அதனுடைய வசனங்களை மீண்டும் மீண்டும் நாம் படிப்பங்கின்ற காரணத்தால் ஆல்மோஸ்ட் அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆயிரும். ஸோ அதுக்கு கூட கொஞ்சம் நம்ம நேரம் கொஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வசனத்தை மனப்பாடம் செஞ்சிடலாம். சரிங்களா? அந்த அடிப்படையில் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 3-4 வசனங்கள் நடத்தப்படுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வாரத்தினுடைய ஒரு 3-4 நாள் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த நாளில் அந்த வசனங்களை ஃபுல்லாக நல்லா தரவு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வாரத்தில் நடத்தக்கூடிய அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த அடுத்த வசனங்களை அதை அப்படியே சேர்த்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்படி இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நாம் முழுவதுமாக படித்து விளக்கங்களை படித்து முடிப்பதோடு அந்த சூறாவையும் நாம் மனனம் செய்த ஒரு இடத்திற்கு நாம் வரலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த சூறாவை மனப்பாடம் செய்வதற்கும். அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமைகளில் நாம் ஓதக்கூடிய ஒரு சூறாவாக இருப்பதன் காரணத்தால் நம்ம மனப்பாடம் செய்ததற்கு பிறகும் அதை மீண்டும் மீண்டும் வார வாரம் தௌர் செய்வதற்கான மீண்டும் மீட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதால் மறக்கக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகளும் குறைவாக இருக்கும். சரிங்களா? அந்த அடிப்படையில் இந்த சூறாவை நாம் ஒவ்வொரு வசனத்தையும் அதனுடைய விளக்கத்தை படித்து வரும்போது அந்த வசனங்களையும் மனப்பாடம் செய்ய முயற்சி செய்வது மிக சிறந்ததாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ முதலாவது வசனம் அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா. முதல் வசனத்துக்கான அர்த்தத்தை சொல்லிடுறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன். அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், அவனுடைய அடியானின் மீது இந்த அல் கிதாப் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தானே அப்படிப்பட்ட அல்லாஹு தஆலா அவனுக்குத்தான் எல்லா புகழும். வலம் யஜ்அல் லஹு இவஜா, அந்த குர்ஆனில் அவன் எந்த ஒரு இவஜ் அப்படின்றால் எந்த ஒரு கோணலையும்
அல்லாஹு தாலா ஏற்படுத்தவில்லை என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்தில் சொல்கிறான். சரிங்களா? முதலாவதாக அல்ஹம்துலில்லா என்கின்ற வார்த்தை, இது ஒரு இந்த சூரத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இது ஒரு திக்ருடைய வார்த்தை. நாம் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய சில தருணங்களிலும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான் அல்ஹம்துலில்லா என்கின்ற வார்த்தை. ஆனால் மிக பெரும் ஒரு விளக்கத்தையும் அர்த்தத்தையும் உடைய ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. அல்ஹம்துலில்லா என்றால் அர்த்தம் புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியது. புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியது என்பதுதான் அர்த்தம். இப்போ புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியது என்றால் அல்லாஹு தாலா வானம் பூமியை படைத்தான், மனிதர்களை படைத்தான். தபாரக் அல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன், படைப்பாளர்களில் அல்லாஹு தாலா அழகானவன் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறான். இப்போ இந்த படைப்புகளை எல்லாம் அல்லாஹு தாலா மிக அழகான முறையில், செம்மையான முறையில், குறைபாடு இல்லாமல் அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான். வானம், பூமி, வானத்திற்கு மேல் இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருப்பது, இது எல்லாம் மிக துல்லியமாக இறைவன் படைத்திருக்கக்கூடிய விஷயங்கள். அதை படைத்து இறைவன் நிர்வகித்து கொண்டிருக்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா முழுமையான புகழுக்குரியவன். அதே போல் மனிதர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். மனிதனுடைய படைப்பையும் அல்லாஹு தஆலா மிக அழகான முறையில், செம்மையான முறையில், எந்த அளவிற்கு என்றால் மாற்றங்கள் தேவைப்படாத அளவிற்கு அல்லாஹு தஆலா படைத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பு மனித படைப்பு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் பல வருடங்களுக்கு முன்னால் படைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய உடல் தோற்றம் எப்படி இருந்ததோ, அந்த சைஸ் வாரியாக உடல் உயர வித்தியாசத்தில் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் இதே தோற்றம்தான். இதே போல் 2 கை, 2 கால், தலை, மூளை என்கின்ற வடிவில் தான் அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்தான். அன்று தொடக்கம் இன்று வரை இந்த மனித படைப்பு இதே முறையில் தான் இருக்குது. இதில் எந்த மாற்றமும் வரலை. ஆனால் உலகத்தில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்துருச்சு. சரிங்களா? அறிவியல் என்றும் அதே மாதிரி பரிணாமம் என்றும் நிறைய மாற்றங்களை நாம் அன்றாடம் பார்த்துட்ருக்கோம். நிறைய உணவு மாற்றம் ஏற்படுது, காலநிலை மாற்றம் ஏற்படுது, பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் மாற்றம் ஏற்படுது. எல்லா விஷயங்களிலும் மாற்றம் ஏற்பட்டாலும் அனைத்தையும் கிரகித்து கொள்ளக்கூடிய வடிவத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த மனித படைப்பு படைச்சிருக்கான். உலகம் மாறுவதற்கு ஏற்றாற் போல, உலக விஷயங்கள் மாறுவதற்கு ஏற்றாற் போல, மனிதர்களுடைய செயல்பாடுகள் மாறுவதற்கு ஏற்றாற் போல மனித உடலுடைய வடிவம் மாற தேவையில்லை. அந்த எல்லா மாற்றங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வடிவத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த மனித உடலை படைச்சிருக்கான். சரிங்களா? அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா அனைத்து புகழுக்கும் உரியவன். அப்படின்னா இவ்வளவும் அல்லாஹு தஆலா படைச்சிருக்கானே, இவ்வளவு அழகான முறை அல்லாஹு தஆலா படைச்சிருக்கானே, அதற்காக அல்லாஹு தஆலா புகழுக்கு உரியவனா என்று கேட்டால், இந்த படைப்புகளை எல்லாம் படைப்பதற்கு முன்னரே அல்லாஹு தஆலா புகழுக்குரியவன். இப்போ இந்த இவ்வளோ அழகாக இந்த படைப்புகளை எல்லாம் அல்லாஹு தஆலா படைத்துள்ளான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த படைப்புகளை எல்லாம் படைத்ததால் அல்லாஹு தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் உண்டா, புகழ் அனைத்தும் உருவாகியதா என்று கேட்டால் இல்லை. இந்த படைப்புகளை எல்லாம் படைப்பதற்கு முன்னரும் புகழ் அனைத்தும் அல்லாஹு தஆலாவிற்கு தான். அதான் இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையில் நாம் புரிய வேண்டியது. அவனுடைய படைப்பு, அவனுடைய நிர்வாகம், அவனுடைய மற்ற விஷயங்களை அல்லாஹு தஆலா செய்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலா இவ்வளவு விஷயங்களை செய்திருக்கின்றான், அதனால் அவனுக்கு புகழ் அனைத்தும். அப்படி அல்ல. இந்த விஷயங்களாம் செய்வதற்கு முன்னரே புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கு உரியது. சரிங்களா? அதனால தான் சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா படைத்ததால் அவன் படைப்பாளன் கிடையாது, படைப்பதற்கு முன்னரே அவன் படைப்பாளன் தான். படைப்பாளன் தான் படைத்தான், படைத்ததால் அவன் படைப்பாளன் அல்ல. சரிங்களா? அல்லாஹு தஆலா படைப்பாளன், அல் ஹாலிக், அல் ஹல்லாக், அவன் படைப்பவன். படைப்பவன் தான் படைப்புகளை படைத்தான். பூமியை படைத்தான், சூரியன் சந்திரனை படைத்தான், மனிதர்களை படைத்தான். அல்லாஹ் அல்லாத மற்ற அனைத்து படைப்புகளையும் அல்லாஹ் தஆலா படைத்தான். படைப்பாளன் படைத்தான். படைத்ததால் சூரியனை, சந்திரனை, வானம், பூமியை, இதையெல்லாம் படைத்ததால் இறைவனுக்கு படைப்பாளன் என்ற பெயர் அல்ல. இதெல்லாம் படைப்பதற்கு முன்னரே இறைவனுக்கு படைப்பாளன் என்ற பெயர் உண்டு. அல் ஹாலிக், அல் ஹல்லாக் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த பெயர் அல்லாஹ்விற்கு படைப்புகளையெல்லாம் படைப்பதற்கு முன்னரே அல்லாஹு தஆலா மட்டும் இருப்பான்.
அவனை அன்றி வேறு எந்த படைப்பும் இருக்காது ஆரம்பத்தில். அப்படி இருக்கும்போதே அல்லாஹு தாலா படைப்பாளன் தான், அல் ஹாலிக் தான், அல் ஹல்லாக் தான். அதே போல் எதையும் படைப்பதற்கு எந்த விஷயத்தையும் செய்வதற்கு முன்னரே அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்குத்தான். விஷயங்களை எல்லாம் படைத்து நிர்வகித்து செயல்பாடுகள் எல்லாம் செய்ததற்காக அல்லாஹ்விற்கு புகழ் கிடையாது. மனிதர்களுக்கு தான் நாம் அப்படி சொல்லுவோம். ஒரு விஷயத்தை செஞ்சார் அப்படின்னா இந்த விஷயத்தை செஞ்சதற்காக இவருக்கு புகழ் உண்டு என்று, செய்ததற்கு பிறகு அந்த செயலை அந்த நபரோடு தொடர்பு படுத்தி புகழ் உண்டு என்று சொல்வது மனிதர்களுக்கு. அல்லாஹ்விற்கு அந்த செயல்களை எல்லாம் செய்வதற்கு முன்னரே முழுமையான புகழ் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி எல்லா புகழும் அல்லாஹ்விற்குத்தான். அப்படின்னா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதனுடைய புகழ் அல்லாஹ்விற்குத்தான். எந்த அளவிற்கு என்றால், மனிதர்கள் செய்யக்கூடிய புகழுக்கு தொடர்புடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் அதனுடைய புகழ் முழுமையாக அல்லாஹ்விற்குத்தான். அப்படின்னா இப்போ நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஒரு புகழத்தக்க ஒரு சிறப்பான ஒரு அழகான விஷயத்தை நம்ம செய்கிறோன்னு வைங்களேன், அதற்கான முழு புகழும் அல்லாஹ்விற்கு உரியது. மனிதனுக்கு எந்த விதத்திலும் அந்த புகழில் பங்கு கொள்வதற்கு இடம் கிடையாது. அதனால தான் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்கிறோம். உதாரணமாக இப்போ ஒரு மனிதர் ஒரு ஏழைக்கு ஒரு உணவு அளிக்கிறார். ஒரு வேளை உணவு ஒரு ஏழைக்கு வழங்கப்படுது. இப்போ இது ஒரு புகழுக்கு தகுந்த ஒரு விஷயம்தான். ஒரு ஏழைக்கு உணவளிப்பது என்பது ஒரு நல்ல விஷயம், ஒரு புகழுக்கு தகுந்த விஷயம். இப்போ இந்த விஷயத்துக்கு அந்த படைப்பாளர் புகழுக்குரிய இடத்துக்கு வருவாரா அப்படின்னு கேட்டால் ஒரு முஃமின் அந்த சிந்தனைக்கு வரவே மாட்டான். அவனுடைய எண்ணம் என்னென்னா, ஒரு ஏழைக்கு உணவளிச்சாச்சு, இதுவே மற்ற மதத்தில் உள்ளவர்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல செயல் செய்தான்னா அவர்களை ஒரு புகழக்கூடிய இடத்துல, அவர்களை ஒரு மெச்சக்கூடிய இடத்துல, அந்த செயலை செய்தவர் தான் ஒரு ஏதோ ஒரு பெரிய நல்ல செய்தல் செய்துட்ட மாதிரி தான் புகழுக்குரியவர் மாதிரியான ஒரு சிந்தனைக்கு வந்துடுவார். ஆனால் ஒரு முஃமின் இப்படி ஒரு நல்ல செயலை செய்தாலும் அவனுடைய சிந்தனை என்னவாக இருக்கும்னா, நான் இதை செஞ்சுருக்கேன், அல்லாஹு தாலா இதை என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வானா என்ற ஒரு பயம் வரும். ஒரு சரியான முஃமினுக்கு அல்லாஹு தாலா இதை என்னிடத்தில் அங்கீகரித்து இந்த அமலுக்கான கூலியை அல்லாஹு தாலா எனக்கு தருவானா என்ற பயம் வரும். அதே போல் இப்படி ஒரு அமலை எனக்கு செய்ய வாய்ப்பு தந்ததற்கு அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்துவான். பாருங்கள், அவருடைய பொருளாதாரம், அவர் ஒரு காசு சம்பாதிச்சு அந்த காசில் சாப்பாடு வாங்கி ஒரு ஏழைக்கு கொடுக்குறாரு. ஆனால் அந்த முஃமினுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை என்ன, இந்த வாய்ப்பை எனக்கு தந்த அல்லாஹ்விற்கு புகழ் அப்படிங்கிற சிந்தனை தான் அவருக்கு இருக்கும். ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒரு ஏழைக்கு ஒரு உணவு வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னா, இவரை பொருளாதாரம் உடையவராகவும் அந்த உணவை வாங்கக்கூடியவரை ஏழையாகவும் ஆக்கியது முதலாவதாக அல்லாஹு தஆலா. இதில் இவருக்கு எந்த பங்கும் கிடையாது. நிறையா வசனங்கள் இந்த செய்தியை நம்ம பார்க்கலாம். இவர் ஒரு ஏழைக்கு உணவு அளிக்கிறார் அப்படின்னா இந்த மனிதருக்கு பொருளாதாரத்தையும் அந்த மனிதர் அந்த உதவியை பெறக்கூடிய வடிவத்தில் ஆக்கியது அல்லாஹு தஆலா, முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரி தேவையுள்ள ஒரு மனிதரை நம் முன்னால் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டினது அல்லாஹு தஆலா. அவன்தான் இப்படி ஒரு ஆளுக்கு உணவு தேவை இருக்குது என்கின்ற ஒன்றில் அவரை நம் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்கணும், அல்லது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் தேவை இருக்கிறார் என்பது எதன் மூலமாகவாவது தெரிய வந்திருக்கும். இதை செய்ததும் நமக்கு அல்லாஹு தஆலா. மூன்றாவது, சரி பொருளாதாரம் இருக்குது, தேவையுடைய ஒரு ஆளையும் பார்த்துட்டோம், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறதுக்கு ஒரு மனசு வரணுமே, எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வரணுமே, இந்த மனதை தந்ததும் அல்லாஹு தஆலா, அந்த ஆசையை தந்ததும் அல்லாஹு தஆலா. இது மூணாவது. சரி, நாலாவது, பொருளாதாரமும் இருக்குது, ஒரு ஏழையும் பார்த்தாச்சு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுக்கக்கூடிய ஆசையும் இருந்தது. அந்த நேரத்தில் எடுத்து கொடுக்கும்போது ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களை விட்டெல்லாம் பாதுகாத்து அந்த உணவை கொடுக்கணுமே, அந்த காசை எடுத்து கொடுக்கணுமே, அதற்கு தௌஃபீக் செய்பவனும் அல்லாஹு தஆலா. விளங்குதா? அதாவது என்ற பொருளாதாரமும் இருக்குது, ஏழைகளுக்கு உதவணுங்கிற அந்த எண்ணமும் இருக்குது, உதவக்கூடிய வடிவத்தில் ஒரு ஏழையும் நான் பார்த்துட்டேன். அந்த நேரத்தில் என்னிடத்திலிருந்து ஒரு பொருளாதாரத்தை எடுத்து அவருக்கு கொடுப்பதற்கு அந்த நேரத்தில் நான் அந்த அமலை செய்வதற்கு இறைவனுடைய தௌஃபீக் எனக்கு வேணும், இறைவனுடைய தௌஃபீக் எனக்கு வேணும். அதையும் அல்லாஹு தஆலா எனக்கு அந்த நேரத்தில் தர்றான். இது நாலாவது. ஐந்தாவது, இந்த மாதிரி நான் ஒரு செயலை செஞ்சதற்கு அதில் இஹ்லாஸுடைய பிரச்சனை வரும், யாராவது பார்க்குறாங்க என்கின்ற அடிப்படையில் அந்த அமல் அமைவதற்கான ஒரு சில நேரங்களில் வாய்ப்பு உண்டு. இப்படிப்பட்ட பிரச்சனைகளும் இருந்து அந்த அமலை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கிறானே, அந்த அமலை அல்லாஹு தஆலா, சரி ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தியா,
இதற்கான கூலியை நான் அவனுக்கு தரேன் அப்படின்னு அல்லாஹ் தாலா அதை ஒரு அமலாக அங்கீகரிக்கிறானே, இது 5வது. 6வது, அங்கீகரித்த அமருக்கு அல்லாஹ் தாலா மாலை மறுமையில் கூலி தரலாம். அதே மாதிரி இந்த செயலை செய்ததற்காக அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் தாலா தர்றானே, இதெல்லாமே புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது என்பதற்கான அர்த்தங்கள். ஒரு மனிதன் இதே மாதிரி எந்த அமல் நீங்கள் செய்தாலும் சரி, நாம் தொழலாம், நாம் நோன்பு வைக்கலாம், நாம் தான தர்மங்கள் செய்யலாம், நாம் ஹஜ் உம்ரா செய்யலாம், மற்ற எந்த காரியம் செய்தாலும் சரி, ஒரு முஃமினுக்கு எனக்கு இந்த அமலை செய்ததில் அல்லது இந்த நல்ல காரியத்தை செய்ததில் துளி அளவும் எனக்கு அதில் புகழ் கிடையாது. இது முழுக்க அல்லாஹு தஆலா என்னை வழிநடத்தி இந்த காரியத்தை எனக்கு செய்ய வைத்திருக்கின்றான் என்ற சிந்தனை தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய இடத்திற்கு அந்த மனிதனை கொண்டு வரும். சரிங்களா? அப்போ இந்த அளவிற்கு அனைத்து புகழும் அல்லாஹ்விற்கு உரியது என்றால் மனிதன் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களுக்குமே புகழ் யாருக்குத்தான் போய் சேரும்? அல்லாஹ்விற்குத்தான் போய் சேரும் என்கின்ற ஒரு விஷயத்தை இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற ஒரு வார்த்தையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா முழுமையான புகழுக்கு உரியவன், சரிங்களா என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அவன் புகழுக்குரியவன் என்று சொல்வதற்கான நோக்கம், பின்னாடி அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை சொல்கிறான். என்னன்னா, அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், அவனுடைய அடியானின் மீது இந்த குர்ஆனை, இந்த புத்தகத்தை இறக்கி வைத்தானே அந்த அல்லாஹ் புகழுக்குரியவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா இங்கு குறிப்பிட்டு புகழுக்கான காரணத்தை ஒன்று சொல்வதென்றால் இந்த குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த குர்ஆனை தன்னுடைய அடியானுக்கு கொடுத்ததால் அவன் புகழுக்குரியவன் அப்படின்னு. உண்மையில் குர்ஆன் ஒரு அற்புதம், ஒரு அதிசயம். இந்த குர்ஆன் இதுவும் அதே மாதிரி தான். 1400 வருடங்களுக்கு முன்னர் இறக்கப்பட்டதாக இருந்தாலும் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் தேவையில்லாத வடிவத்தில் தான் அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனை ஆக்கியிருக்கின்றான். உலகம் எவ்வளவோ மாறுது, மார்க்க சட்டங்களுடைய விஷயங்களில் புதுசான செய்திகள்லாம் வருது, சரிங்களா? இதுக்கு என்ன தீர்ப்பு, இதை எப்படி எடுத்துக்கொள்வது, இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இல்லையே, அல்லாஹ்வுடைய தூதர் இதை பற்றி பேசலையே, இதை பற்றிய மார்க்க தீர்ப்பு என்ன என்று எதை நீங்கள் எடுத்தாலும் அனைத்திற்கும் குர்ஆனில் பதில் உண்டு, அனைத்திற்கும் குர்ஆனில் பதில் உண்டு. இந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கி வைத்துள்ளான். அல்லாஹு தஆலா சவால் விடுகிறானா இல்லையா, இது போன்று வேறொரு வசனத்தை நீங்கள் முடிந்தால் கொண்டு வாருங்கள் என்று. கொண்டு வர முடியவில்லை. அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா இந்த புத்தகத்தை, இந்த வேதத்தை ஒரு அற்புதமாக அல்லாஹு தஆலா தந்துள்ளான். அதே மாதிரி முழுவதுமாக இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாமே இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம், நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹு தஆலாவுடைய வாக்குறுதி பெற்ற ஒரு புத்தகம். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா ஒரு அந்தஸ்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு புத்தகமாக அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை ஆக்கியிருக்கின்றான். அதனால தான் இந்த வேதத்தை தன்னுடைய அடியான் மீது இறக்கி அல்லாஹு தஆலா எல்லா புகழும் உடையவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி இதன் தொடர்ச்சியாக வலம் யஜ்அல் லஹு இவஜா, இதில் எந்த கோணலையும் நீங்கள் பார்க்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படின்னா இந்த சூறாவில், அதாவது இந்த வசனங்களில், குர்ஆனுடைய வசனங்களில் எந்த ஒரு கோணலையும், எந்த ஒரு சருகலையும், எந்த ஒரு முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களில் ஒரு விஷயத்தையும், பின்னாடி சொல்லக்கூடிய விஷயங்களில் வேறொரு விஷயத்தையும், ஒன்றுக்கு இன்னொன்று முரணாக வரக்கூடிய வடிவத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் எங்கும் பேசியிருக்க மாட்டான். அந்த அளவிற்கு இந்த குர்ஆன் முழுமையானது. ஒரு கால் முரண்படுவது போல் தெரிந்தாலும் அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற இடத்துக்கு தான் வருவோமே தவிர அதில் முரண்பாடு உண்டு என்று பேச மாட்டோம், சரிங்களா? அப்போ இந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா இந்த புத்தகத்தை, இந்த வேதத்தை அல்லாஹு தஆலா முழுமையானதாக ஆக்கியிருக்கின்றான். அதனால தான் அதை இறக்கியருடைய அந்த அல்லாஹு தஆலா எல்லா புகழுக்கும் உரியவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்குறோம். அல்லாஹ் தஆலா வேறொரு வசனத்தில் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடமிருந்தாவது வந்திருந்தால் இதில் நீங்கள் அதிகமான கருத்து வேறுபாடுகளை கண்டிருப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன்னா கிட்டத்தட்ட 6666 வசனங்கள், 114 சூறாக்கள், இவ்வளவிலும் அல்லாஹு தஆலா ஏகப்பட்ட செய்திகளை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒரு இடத்தில் சொன்ன செய்தியவே இன்னொரு இடத்துல திரும்பவும் சில செய்திகள் சொல்லுவான். அதே மாதிரி ஒரே சம்பவம் தொடர்பான செய்திகளை ஒரு இடத்துல கொஞ்சமும் இன்னொரு இடத்துல கொஞ்சமும் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஒரே சட்டத்திட்டம் தொடர்பான செய்திகளை ஆரம்பத்தில் கொஞ்சமும் கடைசியில் கொஞ்சமும் அல்லாஹ் தஆலா பேசுவான். இதில் எங்கும் நாம் முரண்பாடுகளை பார்க்க முடியாது.
ஒன்றுக்கு ஒன்று முரண்படக்கூடிய வடிவத்தில், ஒன்றுக்கு ஒன்று அர்த்தம் மாறுபடக்கூடிய வடிவத்தில் எந்த ஒரு வசனத்தையும் நாம் பார்க்க முடியாது. அதனால தான் இந்த புத்தகத்தை தன்னுடைய அடியானின் மீது இறக்கி வைத்த அந்த அல்லாஹு தாலா புகழுக்குரியவன் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூராவினுடைய முதல் வசனத்தை இன்ஷா அல்லாஹ் அந்த வகுப்பில் நாம் அல்ஹம்துலில்லாஹ் படித்து முடிக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களையும் படித்து முடிப்பதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.